ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனல் பார்த்துட்டு இருக்க எல்லாருக்குமே வணக்கம். இந்த மாதிரி கிளே எடுத்து நான் பேங்கிள் மாதிரி ஒரு ஷேப் பண்ண போறேன். பட் பேங்கிளே டைரக்ட்டா நான் பண்ணிடுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க பேங்கிள் எடுத்துக்கோங்க. ஆர் எல்ஸ் இந்த மாதிரி கிளே எடுத்து அத பேங்கிள் ஷேப்க்கு ரவுண்டா இந்த மாதிரி கொண்டு வந்துட்டு நம்ம என்ன பண்ண போறோம்னா, இது 2த்தையும் ஒட்ட போறோம். ஆக்சுவலா வந்து நான் பேங்கிள் பண்றேனா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது. பட் இத நீங்க பேங்கிள் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து பேங்கிள் அழகா யூஸ் பண்ணிடலாம். அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜுவல்லரிக்கு யூஸ் பண்ற இந்த சில்க் த்ரெட் எடுத்துக்க போறோம். இந்த சில்க் த்ரெட்ட நாம எப்பொழுதும் போல வளையல்ல இல்ல கம்மல்ல எப்படி சுத்துவோமோ அதே மாதிரி சுத்திக்க போறோம். ஸோ இத வந்து ஒரு சில்க் பேங்கிள் மாதிரி நீங்க யூஸ் பண்ணலாம். ஆனா இது பேங்கிள்க்கான வீடியோ கிடையாது. ஓகேவா? இது ஒரு அடிஷனல் ஐடியா மாதிரி நீங்க வச்சுக்கோங்க. ஆல்ரெடி உங்க எல்லாருக்குமே சில்க் த்ரெட் பேங்கிள்லாம் தெரியும். ஸோ இத ரொம்ப சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இந்த பேங்கிள் அப்படின்றது கிளே வச்சு நான் பண்ணியிருக்கேன். ஆனா நீங்க ஸ்ட்ரெயிட்டா நீங்க பேங்கிளே எடுத்துக்கலாம். இது பேங்கிள் கிடையாது. ஜஸ்ட் a ரிங் ஐ எம் ஃபார்மிங். ஸோ இது முடிச்சதுக்கு அப்புறமா அடுத்து நம்ம என்ன பண்றோம்னா, டேப்லெட் ஸ்ட்ரிப்ஸ் இருக்கு இல்லையா? அத எடுத்துக்கலாம். அத வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி நீங்க கட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா ஒரு ஒரு ஸ்ட்ரிப்பா கட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். இல்லனா வந்து ஒவ்வொரு டேப்லெட் அந்த கேப்சூல் இருக்கு இல்லையா? அத கட் பண்றது ரொம்ப கஷ்டமாயிடும். ஸோ அதனால ஃபர்ஸ்ட் இந்த மாதிரி அழகா வந்து நீங்க ஒன்னொன்னா கட் பண்ணி அத செக்ரிகேட் பண்ணிட்டு, அதுக்கப்புறமா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இது கட் பண்ணதுக்கு அப்புறமா ஃபைன் டியூனா இந்த மாதிரி அழகா பார்க்கறதுக்கு நமக்கு கியூட்டா கிடைச்சிடும். அடுத்து இந்த மாதிரி ஒரு குட்டி கார்ட்போர்ட் பீஸ் எடுத்துக்கோங்க. நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க அந்த சர்க்கிள் இருக்கு இல்லையா? அதுக்கு 1 சென்டிமீட்டர் தள்ளி இந்த மாதிரி வரைஞ்சு எடுத்து, இத அப்படியே நீங்க என்ன பண்றீங்கன்னா, கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இது கட் பண்ணிட்டதுக்கு அப்புறமா நெக்ஸ்ட் நம்ம இதுல என்ன பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த பேங்கிள் மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்கிறத இதுல அதோட இடத்துல பிளேஸ் பண்ண போறோம். அதுக்கு தான் ஃபர்ஸ்ட்டே இத டிரா பண்ணி நம்ம எடுத்திருந்தோம். இப்போ ஃபெவிபாண்ட் யூஸ் பண்ணி இத நான் ஒட்டுறேன். மோஸ்ட் ஆஃப் த டைம் ஃபெவிபாண்ட் நமக்கு சேஃபா இருக்கும். இப்போ சுத்தி இருக்கிறது எல்லாத்துக்குமே கிரீன் கலர் குடுக்குறேன். அடுத்து இந்த டேப்லெட் ஸ்ட்ரிப் எல்லாத்துக்குமே நான் என்ன பண்றேன்னா, கிரீன் கலர் குடுக்குறேன். கிரீன்ல கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கட்டுமேன்னு ஃபர்ஸ்ட் பெர்ல் கலர், அதுக்கப்புறமா நார்மல் கிரீன் குடுத்தேன். ஸோ தட் அந்த ஃபியூஷன் ஆஃப் கலர் அப்படின்றது நமக்கு கிடைக்கும்ன்றதுனால, ஃபியூஷன்லாம் வேண்டாம். ஜஸ்ட் கிரீன் மட்டும் போதும்னா, நீங்க கிரீன் மட்டும் எடுத்துக்கோங்க. சரியா? ஸோ அதுவும் நல்லதா இருக்கும். இதுனா கொஞ்சம் பளபளன்னு கிளிட்டரியா நல்லா இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒட்ட போறோம். எப்படி ஒட்ட போறோம்னா, ஃபெவிபாண்ட அந்த கார்ட்போர்ட் பீஸ் வச்சிருக்கோம் இல்லையா? அந்த இடத்துல ஃபுல்லா அப்ளை பண்ணிட்டு, அதே மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க இந்த டேப்லெட் கவர் இருக்கு இல்லையா? அதுலயும் ஃபெவிபாண்ட் அப்ளை பண்ணிட்டு, இது எல்லாத்தையுமே காய வச்சதுக்கு அப்புறமா, இது எல்லாத்தையும் ஒன்னோட ஒண்ணா நம்ம இந்த மாதிரி அழகா ஒட்டிடுறோம். சுத்தி ஒட்டும் பொழுதே பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா நேர்த்தியா இது இருக்கும். அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டியே. இந்த கேப்சூல் அதாவது டேப்லெட் ஸ்ட்ரிப்ஸ் வச்சு ஏற்கனவே 2 கிராஃப்ட் ஐடியா நம்ம பண்ணியிருக்கோம். ஒரு பியூட்டிஃபுல்லான நெக்லஸ் அண்ட் இன்னொரு ஒரு லேம்ப் ஷேட் மாதிரி பண்ணியிருந்தோம். விளக்கு வைக்கிறதுக்கு மாதிரி லேம்ப் ஹோல்டர் மாதிரி. ஸோ 2மே நீங்க பார்க்கல அப்படின்னா நம்ம சேனல்ல போய் பாருங்க. அடுத்து இந்த மாதிரி ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த ஸ்டிக் எடுத்துட்டு இதுல நம்ம என்ன பண்ண போறோம்னா, ஹோல் கிரியேட் பண்ண போறோம். அதுக்காக பஞ்சிங் மிஷின் யூஸ் பண்ணி இது எல்லாத்துலயுமே இந்த மாதிரி நான் ஹோல் கிரியேட் பண்ணிடுறேன். ஸோ தட் பார்க்கறதுக்கு நீட்டா அழகா இது வந்து கிடைக்கும். ஊசி யூஸ் பண்ணியும் நீங்க இதுல ஹோல்ஸ் கிரியேட் பண்ணலாம். அடுத்து சென்டர்ல இந்த மாதிரி கிளிட்டர் வேணும்னா அப்ளை பண்ணிக்கோங்க. இல்லனா வேண்டாம். ஆப்ஷன் தான். நெக்ஸ்ட் உல்லன் த்ரெட் எடுத்துக்கோங்க கிரீன் கலர். இதுல இந்த மாதிரி இன்சர்ட் பண்ணிட்டு ஒரு நாட் போட்டுருங்க. க்ரோஷெட்லலாம் பண்ணுவாங்க இல்லையா நாட்டு, அந்த மாதிரி நாட் தான் போடுறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, இத அப்படியே இப்படி திருப்பிட்டு, இது பின்னாடி நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க அந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் எல்லாத்தையுமே இதுல நம்ம அப்படியே என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, ஸ்டிக் பண்ணிடுறோம். அதுக்காக இந்த மாதிரி டேப் யூஸ் பண்ணி ஸ்டிக் பண்ணிடுறோம். ஸோ இந்த டேப் நல்லா ஸ்ட்ராங்கா இருந்ததுனால நான் இதையே யூஸ் பண்றேன். நீங்க எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்ல கம் தான் இருக்குன்னா நீங்க ஒட்டவும் செய்யலாம். ஃபெவிபாண்ட் போட்டும் ஒட்டலாம். இல்லனா இன்னொரு பீஸ் ஆஃப் கார்ட்போர்டு எடுத்து இது சென்டர்ல வச்சு இந்த த்ரெட்டுக்கு மேல திருப்பி கார்ட்போர்டு வச்சு நீங்க ஒட்டிடலாம். ஸோ தட் உங்களுக்கு ஸ்ட்ரென்த்தா இருக்கும். எப்படி வேணாலும் பண்ணலாம். ஐடியா மட்டும் தான் முக்கியம். சரியா? ஸோ நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம்னா, இந்த மாதிரி ஹேங்கிங்க்கு இன்னொரு த்ரெட்டும் பண்றோம். அதையும் எடுத்து தனியா அட்டாச் பண்றோம். இந்த கீழ இருக்கிற ஸ்டிக்கோட சேர்ந்து வந்திருக்கும் இல்லையா த்ரெட், அதோட சேர்த்து நாட் போட்டு வச்சுக்கலாம் நீங்க நினைச்சீங்கன்னா, இது எல்லாம் மொத்தமா சேர்த்து பிச்சுட்டு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதனால தான் தனியா ஹோல்டருக்காக ஒரு த்ரெட் போட்டிருக்கேன். சரியா? ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ண போறோம்னா, இந்த சென்டர் பீஸ்ல வந்து ஒரு முக்கியமான வேலை பண்ண போறோம். அதுக்கு முன்னாடி கீழ இந்த மாதிரி இந்த ஐஸ்கிரீம் ஸ்டிக்ஸ் இருக்கு இல்லையா? இதுல ஃபுல்லா இந்த மாதிரி 3D கோன் வச்சு இந்த மாதிரி மெஹந்தி டிசைன் மாதிரி இதுல வந்து நான் போட்டுடுறேன். ஸோ எனக்கு வந்து இந்த 3D கோன் அப்படின்றது ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒன் ஆஃப் மை ஃபேவரட். ஏன்னா இது கையில எடுத்தோம்னா
நம்ம வரைஞ்சிட்டே இருக்கலாம் ஜாலியா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ ஐ எம் அப்சஸ்ட் வித் திஸ். ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இதுல இந்த மாதிரி டிசைன்ஸ் எல்லாம் நம்ம கிரியேட் பண்ணிட்டு அடுத்து பாத்தீங்கன்னா ஸ்டிக்கி நோட்ஸ் இல்லைன்னா நார்மல் ஒயிட் பேப்பர் எடுத்துக்கோங்க. ஸ்டிக்கி நோட்ஸ் தான் அவசியமா அப்படின்னு கேட்டா கிடையவே கிடையாது. என்கிட்ட இந்த ஸ்டிக்கி நோட்ஸ் ரொம்ப நாளா இருக்கு, எப்படியாவது இதை வந்து யூஸ் பண்ணிடணும் அப்படின்றதுக்காக இதுல 30 ஷீட்ஸ் எடுத்திருக்கேன். நீங்க என்ன பண்றீங்கன்னா பேப்பர் ஒயிட் பேப்பர் இருக்கு இல்லையா, அதை எடுத்துக்கோங்க. அதுல எடுத்துட்டு இந்த மாதிரி ஒரு சர்க்கிள் வரைஞ்சுக்கோங்க. இந்த சர்க்கிளும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணி வச்சிருக்க அந்த சென்டர் சர்க்கிளும் ஒரே டயாமீட்டர். அதனால நான் எடுத்துட்டு இதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துடுறோம். பேப்பர் எடுத்தீங்கன்னா ஸ்டாப்லர் பின் வந்து போட்டுடுங்க ஒரு பக்கம் மட்டும், சரியா? ஸோ இதுல பாத்தீங்கன்னா ஸ்டிக்கி நோட்ஸ் அப்படின்றதுனால இதை வந்து ஒரு நோட்ஸ் அண்ட் ரிமைண்டரா நான் வந்து டெய்லி யூஸ் பண்றதுக்காக எடுத்துக்கிறேன். ஸோ மந்த்லி தினமும் ஒரு 3 முக்கியமான டாஸ்க் நீங்க முடிக்கிறத ப்ரையாரிட்டைஸ் பண்ணீங்கன்னா உங்களோட என்டையர் டேவே ஃபுல்ஃபில்லிங்கா இருக்கும். அதுக்காக தான் இந்த கிராஃப்ட் ஐடியா. ஸோ எதை பண்ணணும் அப்படின்னு தெரியாதவங்களுக்கு மோஸ்ட் 3 இம்பார்ட்டன்ட் டாஸ்க் மட்டும் இதுல எழுதி வச்சுட்டு அதை ஃபர்ஸ்ட் முடிச்சிருங்க. அதுக்கப்புறமா ரெஸ்ட் ஆஃப் த டாஸ்க் எல்லாம் நீங்க பண்ணாலும் பண்ணலனாலும் உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது. டிஸ்ட்ராக்ஷன் இல்லாம ஃபோக்கஸ்டா உங்க ஒர்க்கை முடிச்சிட்டிங்கனாலே ஒவ்வொரு நாளும் நமக்கு ஹாப்பியா சூப்பரா இருக்கும். இந்த நியூ இயர்ல இந்த புது பழக்கத்தை கொண்டு வர்றதன் மூலமா மறக்கிற சில விஷயங்களை கூட நம்ம ஞாபகம் வச்சு இதுல அழகா டெய்லி பார்க்கலாம். ஸோ தட் இது ஸ்டிக்கி நோட்டா இருக்கிறதுனால ஈஸியா டேர் பண்ணிடலாம். இல்லைன்னா ஸ்டாப்லர் பின் போட்டு நம்ம குட்டி குட்டி கேலண்டர்ஸ் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரியும் இதை வந்து நீங்க டெய்லியும் வந்து டேர் பண்ணி உங்களுக்கு என்னென்ன ரிமைண்டரோ செட் பண்ணி எழுதிடலாம். இல்ல மாசத்துக்கு மொத்தமா எழுதியும் இதுல நீங்க ஸ்டிக் பண்ணிடலாம். டாஸ்க் எல்லாம் இருக்கும் இல்லையா, ரிமைண்டர்ஸ் எல்லாம், ஸோ அந்த மாதிரி பண்ணிடலாம். அடிஷ்னல் டெக்கரேஷனுக்காக இதுல நான் என்ன பண்றேன்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி குந்தன் ஸ்டோன்ஸ் இல்லைன்னா வேற ஏதாவது எந்த ஸ்டோன் உங்களுக்கு அவைலபிளா இருக்கோ அதை நீங்க அப்படியே இதில் ஸ்டிக் பண்ணிடலாம். ஸோ இது ஸ்டிக் பண்ணதுக்கு அப்புறமா கொஞ்சம் ஹைலைட் பண்றதுக்காக yellow கலர்ல நடுவில் பெயிண்ட் இல்லைன்னா இந்த மாதிரி 3D கோன் ரெண்டுத்துல எதுவோ உங்ககிட்ட எது இருக்கோ அதை நீங்க யூஸ் பண்ணலாம், சரியா? இந்த மாதிரி யூஸ் பண்ணிட்டீங்கன்னா இந்த கியூட்டான ஒரு வால் ஹோம் டெக்கர் கம் ரிமைண்டர் ரெடி. ஸோ இது லுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அழகா சிம்பிளா அதுவும் வேஸ்ட் ஆப்ஜெக்ட்ல இருந்து நம்ம அழகா பண்ணியிருக்கோம். ஸோ இதை பார்த்தீங்கன்னா அவுட்டோர்ல உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க எவ்வளோ கியூட்டா அழகா இருக்குன்னு. இதை நீங்க எங்க வேணாலும் உங்க வீட்டில் மாட்டிக்கலாம், பார்க்கறதுக்கே ஒரு ஹோம் டெக்கர் மாதிரி உங்களுக்கு இருக்கும். பட் இதோட முக்கியமான விஷயம் நமக்கு டே டு டே லைஃப்ல நம்ம பண்ண வேண்டிய டாஸ்கை ரிமைண்ட் பண்றதுக்கு. ஸோ நீங்க மறந்தும் சில விஷயங்கள் செய்யாம விடுறதுனால தான் பின்னாள்கள்ல நமக்கு பிரச்சனை வர்றது இல்லையா. அதனால உங்களோட எந்த ஒரு முக்கியமான டாஸ்கா இருந்தாலும் இதுல எழுதி வச்சுட்டு ஃபர்ஸ்ட் அதை பண்ணிடுங்க. ஸோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஹோம் டெக்கர் கம் இந்த விஷயம் நீங்க யூஸ் பண்றதுனால உங்களுக்கு வந்து வீடும் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும் இதை ஹேங் பண்ணி வைக்கிற இடத்துல. அதே மாதிரியே பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்கு அடிக்கடி வந்து நீங்க பார்த்துட்டும் இருக்கலாம். ஸோ ரொம்ப அழகா இருக்கு இல்லையா? இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு நம்ம ஆர்ட்ஃபுல் ஆர்ட்ஸ் சேனலையும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அடுத்த வீடியோல இன்னும் சூப்பர் டூப்பர் ஐடியாவோட சந்திக்கிறேன். அதுவரை டாடா அண்ட் பை பை.